உங்களோட தொடர் முயற்சிகள்லேருந்து நீங்கள் ஒரு நாள் விலகி வந்தால் கூட, அதாவது ஒரு நாள் பிரேக் எடுத்திங்கன்னா கூட, உங்களுடைய இலக்கை நோக்கின பயணம் மொத்தமாக நிற்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப சுலபமாக தன்னுடைய முயற்சிகள்லேருந்து விலகி குவிட் பண்ணி அந்த பிஸ்னஸே எனக்கு வேண்டாம், நான் வேறு வேலை பார்க்க போகிறேன்னு வந்திருப்பாங்க. நம்மள நிறைய பேர் நமக்கு ரொம்ப பிடிச்சி ஆர்வமாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸை கூட தொடர்ச்சியாக நம்ம பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம். கேட்டால் நமக்கு நேரம் இல்லை வேறு இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம முயற்சிகளை தள்ளி வைப்போம், இல்லை அந்த பிஸ்னஸை திரும்ப நம்ம பார்க்கவே மாட்டோம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம அவ்வளோ விருப்பப்பட்டு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்மளால் விட முடியுது? 3 stages ஆஃப் குவிட்டிங், அதுதான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருமே கன்சிஸ்டன்சி பற்றி பேசுவோம். தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நம்ம எண்ணங்கள் அதிலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டா என்ன, ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்னால் முடியல, இன்றைக்கி சண்டே அதனால் நான் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு ரொட்டீன் ப்ராக்டிசஸை வந்து நிறுத்திடுவோம், இல்லை முயற்சிகள் நிறுத்திடுவோம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த வெற்றிடத்தில் அந்த பிரேக்கில் என்ன பண்ணிடுறீங்க, முதல்ல உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை உள்ள அலோவ் பண்ணுறீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக நான் தான் வந்து டெய்லி முயற்சிக்கிறேனே, கஷ்டப்படுறேனே, உழைக்கிறேனே, அதை பற்றி நான் அதிக முயற்சி பண்ணிட்டே இருக்கேனே, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேனேன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் குவிட் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீரியடுக்கு நீங்கள் குவிட் பண்ணுறதுனாலையோ உங்கள் கான்ஷியஸ் வேறு ஒரு சந்தோஷத்தை தேட போயிடுது. இன்றைக்கு வரைக்கும் என் இலக்கு தான் சந்தோஷம், அதை நான் அடையிறது தான் என்னோடய பெரிய லட்சியம்னு பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸஸ்க்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்ன்றது என்ன? டிவி, மீடியா, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை வேறு ஏதாவது பொழுதுபோக்கு, ஈவன் சம்டைம்ஸ் புக்ஸு, பாட்டு எல்லாமே இருக்கலாம். இது என்ன ஆகும்? உங்களுடைய அந்த பிரேக் பீரியடை வந்து என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிறதுக்கு, சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணுற ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷனை க்ரியேட் பண்ணும். நீங்கள் திரும்ப திரும்ப அதே மாதிரியான ஹாப்பினஸ் தான் வேணும் அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு டைம் கொடுத்துட்றீங்களோ, சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு இடம் கொடுத்துட்றீங்களோ, உங்கள் வாழ்க்கை லட்சியம் தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே மாற ஆரம்பிக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் எடுக்கிறேன், நாளையிலேருந்து நான் கான்ஷியஸாக ஸ்டார்ட் பண்ணுவேன்னு கேட்டால் எத்தனை பேர் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை இன்றைக்கி வரைக்கும் நான் ஹாப்பினஸ் இருக்குது, ஃபன் இருக்குது, அந்த டைம் நான் வந்து விட்டு கொடுத்துறேன் நாளையிலிருந்துன்னு சொல்லி ஒரு புது இலக்கை நோக்கி போயிருப்பீங்க. மேபி ஒரு 5 நாள் பண்ணியிருப்பீங்க, திரும்பவும் அது உங்கள் லைஃப்குள்ளே ஏதாவது ஒரு ரூபத்துலேயோ ஏதோ ஒரு வடிவத்துலேயோ வந்துடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நமக்கு ஒரு தேவை, அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் நான் படம் பார்த்துக்கிறேன், இந்த ஒரே ஒரு சீரியஸ் மட்டும் நான் முடிச்சிடுறேன், ஸோ தட் எனக்கு வந்து இதை பார்க்கணும் இன்டென்ஷன் வராது அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கிட்ட இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க இது மொத்தமாக அவாய்ட் பண்ணால் தான் நான் வந்து இதை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைப்பேன், அடிக்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உங்கள் இலக்குகளை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுடைய நிலையான சந்தோஷங்கள் நோக்கின பயணத்தில் ஒரு பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் உள்ளே வர்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அது ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் அப்படின்ற வடிவத்தில் உள்ளே வர ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டேஜ் 1. அதாவது உங்களோட முயற்சிகளை நீங்கள் குவிட் பண்ண போகிறதுக்கான முதல் ஸ்டேஜே உங்களுடைய தேவை என்னவோ அதை தவிர்த்துட்டு வேறு விஷயங்களை அதிகம் கவனிக்கிறது தான். அடுத்தது, இப்போ நீங்கள் அந்த இடத்த கொடுத்துட்டிங்கன்னா கான்ஷியஸ் வந்து கண்டிப்பாக அடுத்த நாள் உடனே மாற்றிக்கோ, இல்லை இனி உன்னோட கோலை நோக்கி நீ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லாது. இது இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணுமா? நம்ம ஏன் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாமே, 5 நாளாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இந்த ஒரு நாள் மட்டும் நான் விட்டுறேனே அப்படின்னு சொல்லி உங்கள் முயற்சிகளை உங்கள் கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கமடைய வைக்கும். ஏன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை பழகிடுச்சு. நீங்கள் புதுசாக உள்ளே கொடுத்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் உங்கள் கான்ஷியஸ் உங்களை தள்ளி போடவே, இது கொஞ்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம், பரவாயில்ல, தட் இஸ் நத்திங் ராங், சி உங்கள் கோல் ரொம்ப பெருசு, நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொகாஸ்டினேஷனை உள்ளே பிச் பண்ண ஆரம்பிக்கும். இந்த தள்ளி போடுற மனப்பான்மை அப்படின்றது உங்களை அறியாமல் தான் உள்ளே வருது. யாரும் வந்து வேணும்னே என் வாழ்க்கை நடக்கக்கூடாது, நான் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாது, என் பிஸ்னஸ் நான் குயிக் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே அன்கான்ஷியஸாக நடக்க ஆரம்பிக்கும். சும்மாவே நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான் பிடிக்கும். அப்போது அதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா, இதுதான் உன் வாழ்க்கையில் சரி, இப்படியே நீ இரு, இதில் ஒன்றும் பெருசாக நீ கெட்டு போயிடாதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கும். இன்றைக்கி எவ்வளோ பேர்கிட்ட சோஷியல் மீடியா விலைக்கிருங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஏங்க இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான், எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிக்கிட்டு என்றைக்கோ வர ஒரு சந்தோஷத்துக்காக நான் அப்படி பண்ண முடியுமா, இதுவும் அவசியம் தான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேயோ படித்த பழமொழி, லிவ் இன் ப்ரெசென்ட்னு சொல்லி. ஆக்சுவலி லிவ் இன் ப்ரெசென்ட் அப்படின்றது என்னென்னா, உங்களுடைய இன்றைக்கி செய்கிற வேலைகளை ஒழுங்காக செய்யுங்க, அதை முழுமையாக செய்யுங்கன்றது தான்.
ஸோ லிவ் இன் ப்ரெசென்ட்னா நீங்கள் இருக்கிற ஃபோன் என்ஜாய் பண்ணுங்கள், படம் பாருங்கள், பாட்டு கேளுங்க, அது கிடையாது. இது எல்லாமே பண்ணலாம், எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு பண்ணலாம். எப்போ அப்படின்னா உங்கள் முயற்சிகள் நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறமா அந்த வெற்றியோட சந்தோஷத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் நம்பிட்டு இருக்க இன்னொரு பொய்யான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வெற்றியெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினைக்கிறது தான். நீங்கள் யாராக வேணா இருங்க, எங்கே இடத்துல வேணா இருங்க, என்ன வேணால் படிச்சிருங்க. நீங்கள் உண்மையிலே நினச்சிங்கன்னா ஒரு 6 to 8 monthsக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக வேறு டைரெக்ஷனுக்கு மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் முதல் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஷியஸையும் கெடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ் மனதுக்கே இது மேலே இருக்கிற அந்த ஹோப் போயிடும், அதாவது நம்பிக்கை போயிடும். கண்டிப்பாக என்னால் முடியாது, இது வேண்டாம், விளக்கிடலான்னு சொல்லி அந்த ப்ரொகாஸ்டினேஷனோட சேர்த்து இதை குவிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற 2வது ஸ்டேஜை உருவாக்கும். கடைசி ஸ்டேஜ் என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்கள் அதை விட்டுருவீங்க. ஆனால் இப்போ குவிட் பண்ணியிருப்பீங்களே நிறையா பேர், ஒரு முயற்சிகள்லேருந்து வெளியே வந்திருப்பீங்களே. நான் ரொம்ப நாள் படித்தேங்க, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் விட்டேன். நான் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் விட்டேன். நான் ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் குவிட் பண்ண ஒவ்வொருத்தருமே திரும்ப போய் பாருங்கள், அதை நீங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய செயல்களும் எண்ணங்களும் மட்டுமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற இயற்கையான ரீசன்ஸ் கிடையாது. ஸோ கான்ஷியஸ் உங்களை எதிர்த்து போராடும் போது நீ இதை செய்யாத, பண்ணாதெல்லாம் சொல்லாது. இதே கம்ஃபர்ட் ஜோனில் நேராக வந்து சொல்லாது. இயற்கையான தடைகளை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் எழுதி வச்சுருந்தீங்களோ, எவ்வளோ தேவைகள் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குன்னு எழுதியிருந்தீங்களோ, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இதோ ஒரு வரியில் தான் அந்த காரணத்தை நீங்கள் எழுத முடியும். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஒரு வேலையை நீங்கள் முன்னெடுத்திருப்பீங்க. ஆனால் அதை ஃபிட் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக ஒரு காரணத்தினால நீங்கள் வெளியே வரீங்கன்னா அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த கான்ஷியஸ்க்கும் இன்றைக்கி இருக்கிற கான்ஷியஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் யாராக இருக்க முடியும்? எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் கிடையாது. உங்களோட முயற்சிகள்லேருந்து விலகிறதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமை மட்டும்தான். நீங்கள் எந்த முயற்சிகளை செஞ்சாலும் உலகத்தில் எது அடையும் நினச்சாலும் அடைஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி செய்கிற செயல்கள்லேருந்து ஒரு நாள் கூட விலகி நிற்காதீங்க, முயற்சிகள்லேருந்து விலகி நிற்காதீங்க. இந்த பழமொழிகள்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சே ஆகணும். உங்களுடைய இயல்பாக உங்களுக்கு என்ன இன்றைக்கி வலிமை இருக்கோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் கூட போதும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் தேவைகள் மேலே இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்கள் தேவைகள் நீங்கள் அடைஞ்சிடலாம். இந்த நிமிஷம் இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். அதாவது உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அலோவ் பண்ணிருப்பீங்க, இல்லை அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அலோவ் பண்ணதுனால அடுத்த லெவல் போக முடியாமல் கான்ஷியஸ் வந்து எல்லா விதமான நம்பிக்கை இழந்துக்கிட்டு இல்லை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இல்லை இப்போ குவிட் பண்ணிடலாம் நீங்கள் முடிவே கூட பண்ணியிருப்பீங்க. இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த நிமிஷம் நினச்சிங்கன்னா இந்த மொத்த எண்ணங்களை அழிச்சிட்டு உங்களுடைய கோலை திரும்ப பர்சியூ பண்ண முடியும். உங்கள் இலக்குகள் நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். ஆனால் அந்த முடிவெடுக்க போகிறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இத்தனை நாளாக பார்த்த எல்லா தடைகளுமே உங்கள் எண்ணங்களுக்குள்ளே பொய்யா நீங்கள் உருவாக்கிட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நீங்கள் அலோவ் பண்ண டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுடைய எண்ணங்களை மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எதை படிச்சிங்க, எதை பார்த்தீங்க, யார் கூட பேசுனீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே உங்களுடைய இலக்குகளுக்கு எதிராக அமைஞ்சிருக்கலாம். அப்போ இந்த எண்ணங்களுக்கு நீங்கள் இடத்த உருவாக்கிட்டீங்க. அதனால் உங்களுடைய தேவை அப்படின்ற எண்ணத்துக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ முதல்ல இந்த குவிட் பண்ணுற எண்ணத்தை நீங்கள் நிறுத்திட்டு இந்த ஸ்டேஜை ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முயற்சிகளை இந்த நிமிஷமே ஆரம்பிங்க. இனிமேல் நீங்கள் முயற்சிகள்லேருந்து விலகிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களோட தான் இருக்கணும், ஒரு கான்ஷியஸ் தாட்டாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அலோவ் பண்ணி அன்கான்ஷியஸாக உங்கள் லைஃப்பை இழக்காதீங்க. நன்றி.